தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 7.5 சனி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னவா இருக்கு? பெரிய ஒரு விடிவு காலம் சொல்லலாம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த குரு பகவான் மாறுறாருங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ரொம்ப கவனமாக ஃபினான்ஷியல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுமா? குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான குழந்தைகள் பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகுதுமா? ரொம்ப கஷ்டமான பீரியட்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகுது? சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கறது நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை கொடுத்தே தீருவார். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக ஞானரதம் அம்மா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக 12 ராசிக்காரர்களும் எங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த விஷயங்களை தான் நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். நிச்சயமாக. முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுமா? ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, அவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். கரடுமுரடா இவங்கள அப்படியே இவங்ககிட்ட பக்கத்தை நெருங்க முடியாதுன்ற மாதிரி பார்க்கறதுக்கு இருப்பாங்க. ஆனால் பழகினா அந்த அளவுக்கு ஒரு அன்பானவர்கள், குழந்தைத்தனம் உள்ளவர்கள் என்று சொல்லலாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 7.5 சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சனி பயிற்சியாலையும் சரி, அப்புறம் இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மாறுவார். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விசேஷம்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலுமே 7.5 சனியாக நம்ம கஷ்டமே வரும் அப்படின்றத விட, அவங்க ஜாதகத்தில் சனியோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது உச்சமாக இருக்கலாம், நீச்சமாக இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது. அதனை ஒட்டி தான் அவங்களுக்கு முக்கியமான பலன்கள் இந்த வருஷத்தில் நடக்கும். அதுதான் மேஜர். இது பொதுவான பலன்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு 7.5 சனியில் அது விரய சனியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்சா, அவங்க முக்கியமாக அதாவது சனி பகவானை இந்த 7.5 பிடிக்கிறதுனால நிச்சயமாக ஒரு முறை திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் எங்கே மாறுறாரு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்துக்கு மே மாதத்துக்கு அப்புறம் மாறுவார். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, அவர்களுக்கு அதாவது இந்த வீடு வாங்குறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு புதுப்பிக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான தடைகளான விஷயங்கள்லாம் நான் சொன்ன இந்த பரிகாரத்தின் மூலியமாக செய்யும்பொழுது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக வருங்க. அது அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த விரய சனியை சுப விரயமாக ஆக்கிக்கிங்க. ஒரு வீடு கட்டுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பண்ணுறது, எஜுகேஷன்ஸை இது மாதிரி லைன்லாம் செலவு பண்ணலாம். அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பு. ஒரு திருமண நிகழ்ச்சி, வீட்டில் ஒரு சுபகாரியம், பிள்ளைகளுக்கு அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். இதை இது மாதிரி அறிவுபூர்வமாக செய்யும்பொழுது அந்த விரயம் விரயமும் ஆன மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு நல்லதும் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுது? ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, அவருடைய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி சுக்கிர பகவான். பொதுவாகவே அவங்க ரொம்ப அன்பானவர்கள் என்று சொல்லலாம். அவங்களுக்கு தேவை இந்த அதிகாரம் எதுவும் அதாலெல்லாம் ஒன்றுமே அவங்க அசைக்க முடியாது. அன்பு கொடுத்துட்டா அவ்வளவுதான். அந்தளவுக்கு ஒரு பைத்தியமாக ஆகிடுவாங்க. அன்பு பாசம் வைக்கிறவங்ககிட்ட ரொம்ப என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, இப்போ இந்த சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. இப்போ லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கக்கூடிய சனியால் அதுவும் 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துக்கே வருவார். ஸோ லாபம்ன்றது பெரிய ஒரு விசேஷம்னு சொல்லலாம். அதான் இருக்கிற ஸ்தானங்களிலே 11வது இடம்ன்றது பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானங்க. ஸோ அந்த ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வரதுனால ரிஷபராசிக்கு அதான் சொல்லுவாங்களே, இந்த காலத்தில் நீங்கள் செய்யலைன்னா எந்த காலத்தில் தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பீரியட். இந்த பீரியடில் என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன முயற்சி செய்யணுமோ, எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றின்ற மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது.
இருந்தாலும் இந்த குரு பகவான் இப்போ தனஸ்தானத்தில் இருக்குன்னா நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்றமிடமெல்லாம் ஜெயம் சொல்லுவாங்க. இப்போ தேர்தல் நிற்கிறவங்க, அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு அது ரிஷபராசியாக இருந்தால் நிச்சயமாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலுமே அவர்கள் சுய ஜாதகத்தில் சனியுடைய நிலை, அது தசாபுத்திகள் இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் கெட்ட தசாபுத்திகள் இருக்குன்னா தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர, மற்றபடி பொதுவாகவே நல்லா இருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னவா இருக்குங்க? மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, அவர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். எப்படின்னா, இதுவரைக்கும் வந்து வேலை இல்ல, என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கு, நமக்கு ஒரே கஷ்டம் கஷ்டம் அப்படின்றது ரொம்ப அலைச்சலோட ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. பொதுவாகவே அவங்க கால்குலேட்டட் பெர்சனு. அவங்க ரொம்ப எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம குரு வேற இப்ப இருந்திருக்கு இல்லையா? அதுவும் இந்த வருஷத்துல இந்த மே மாசத்துல மாறுறாரு. ஸோ வந்து பெரிய ஒரு விடிவு காலம் சொல்லலாம். ஏன்னா தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல இந்த குரு பகவான் மாறுறாருங்க. ஸோ இதனால என்ன மாரியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுக்கு பஞ்சம் இல்லைன்னு என்று சொல்லலாம். ஏன்னா பொன்னவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் ரொம்ப ஒரு விசேஷம்னே சொல்லலாம். இருக்கக்கூடிய இடமே குரு பகவான் 2வது இடம் என்று சொல்வார்கள். ஸோ அந்த ஸ்தானத்துல அந்த குரு பகவான் வரனால திருமணம் ஆகாதவர்களுக்கு குருபலம் வந்துருச்சு. அப்புறம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். இது மாரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். ஆனா இந்த 10ல வந்து யார் இருக்கார்? சனி பகவான் தான் இருக்காரு. ஸோ என்னன்னா, கடின உழைப்புகளை போடும்போது நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான பலனை சனி பகவான் அள்ளி தருவார். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்க? கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, அவர்களுடைய விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவர்களுக்கு இந்த ஜென்ம குரு வரப்போகுது. எங்கேருந்து எங்கே மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மே மாசத்துல விரய குருவாக இருந்தா, அவர் ஜென்ம குருவாக வராரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. ஸோ சனி பகவான் அங்க போறது ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். அதாவது அஷ்டம சனி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன விஷயம்னா, குரு பகவான் வந்து இப்ப ஜென்மத்துக்கு போறதுனால, கொஞ்சம் அலைச்சல்கள் நிச்சயமாக வரும். உடல்நிலையை ரொம்ப அவர்கள் கவனமாக எடுத்துக்கணும். எப்படின்னா, அதுவும் குறிப்பாக 50 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த ஒரு ஒரு ஹெல்த் செக்கப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இது மாரி அவங்களுக்கு பண்ணும்போது, அவங்களுக்கு உண்டான இது அத வருமுன் காக்கிறது ரொம்ப எப்போதுமே நல்லது இல்லையா? அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நெறைய செலவினங்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இப்ப கட்டுப்படும். ஓரளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். என்ன குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தான் போகும். இருந்தாலும் அது அழகாக டாக்டிஸ், அதாவது மௌனம் கலகநாசனம் மாதிரி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அமைதியா இருந்தாலே பல விஷயங்களும் சார்ட் அவுட் ஆயிடும். நீங்க என்ன பண்றீங்க? சும்மா ஏதாவது ஒண்ணும் இல்லாம கொளுத்தி போடுறதுனால தான் பிரச்சனைகள் இன்னும் பூதாகரமாகிடும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி அவங்க ஜாதகத்தை ஒட்டியும் சனியோட நிலை இப்போ என்ன தசாபுதி கடகராசிக்கு இருக்குது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுமா? சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே அவங்களும் வந்து ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சு இருக்கணுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். நாளைக்குன்னுலாம் அவங்க தள்ளி போட மாட்டாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான பர்சன்ஸ் அவங்க. என்ன விஷயம்னா, ஓவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறனால கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருது. அதை கொஞ்சம் அவங்க ஏன்னா நம்மள மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெரிய அளவில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து மாயை மாறி இதில் பண்ணுங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வலை விரிப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா பணம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. உழைத்த காசு இருக்கிற முதலும் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஃபினான்ஷியல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதேமாதிரி கடன் கொடுக்கறது, இந்த ஜாமீனில் கையெழுத்து போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப உஷாராகவே இருக்கணுங்க. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துலேருந்து இப்போ அந்த இருக்கக்கூடிய குரு வந்து கொஞ்சம் பக்கபலமாக இருக்கார். அவரும் வந்து இப்போ விரயஸ்தானத்துக்கு வரதுனால சுப விரயங்கள் மேற்கொள்ளலாம். சுப விரயங்கள்லாம் இப்போ வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச, இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பையனுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸு, அது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவையா என்று பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா கையிருப்புகள் குறைந்துவிடும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்களா தரப்போகுதுமா? கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, அவர்களுடைய ராசிப்படி அந்த புதன் பகவானுடைய நிலை ப்ளஸ் இப்போ சனி பகவான் அந்த கோச்சாரப்படி எங்கே இருக்காரு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அப்படி பார்க்கும்போது, இப்போ பொதுவாகவே இப்போ சனி பகவான் அதாவது கண்டக சனியாக வந்துட்டாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான் இருக்கிறார்ல 10ல் போய் இருக்குது. 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான்வாங்க. அல்லது வந்து 10ல் பதவி போயிடும், ப்ரொமோஷன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ என்ன விஷயம்னா, அவங்களுடைய தொழிலில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமைதியாக இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். தம்பதியிடையே ஏதாவது வாக்குவாதம் வருதா,
நீ தான் சரி அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. அது மாதிரி பண்ணாலே நிறைய சிக்கல்கள் இருந்து அவங்க தப்பிக்க முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கும், ஒரு சின்ன ஈகோவால் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையை கையாளணும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். இது மாதிரி இருந்தால் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பாசிட்டிவாகவே போயிடும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லெவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லாபஸ்தானத்தில் அது குரு பகவான் உச்சம் வேற பெறுகிறார் அந்த இடத்துலன்னும்போது ஆ, ரொம்ப அதிகமான லாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே டபுள் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன செய்யலாம்? கடவுள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறை திருநள்ளாறோ அல்லது வந்து சனிக்கிழமை தோறும் வந்து விளக்கேற்றி வருவது நல்லது. அது எப்போதுமே செய்கிறது நல்லது. நான் வந்து புதுசு புதுசாக பரிகாரங்கள் சொல்கிறத விட என்ன இருக்கோ ஆதி காலத்துலேருந்து முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுமா? துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்குறச்ச இப்போ வந்து சனி பகவான் உபஜெயஸ்தானத்துக்கு வர மாறுறாருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளாக நினைக்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து முடிச்சாகணும், இந்த கோலை அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இந்த வருஷம் சூப்பராகவே அமையுங்க. ஏன்னா சனி ரொம்ப அருமையாகவே இருக்கா. துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் ஒரு யோகா காரகன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக அப்படி பார்க்கும்போது இந்த குருவோட நிலை அப்படின்னு பார்க்கறச்ச அவரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கார். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் விஷயத்துலலாம் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான குழந்தைகள் பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் அமையும். அப்புறம் இந்த ராகு கேதுடைய நிலை இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஃபாரின் இன்கம் சொல்லுவாங்களே, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், இது மாதிரியான விஷயங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரும்பிய மன வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அது பரிகாரம் அப்படின்னு பார்க்குறச்ச இவங்க வந்து ஒரு முறை இந்த ஆலங்குடிக்கு போயிட்டு வர்றது நல்ல விசேஷம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? விருச்சிகம் அப்படின்னு பார்க்குறச்ச அவர்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்குறது இப்போ வந்து பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டாருங்க. சரி, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த அஷ்டம குரு ரொம்ப படுத்தி எடுத்திருக்கும். நிறைய விஷயங்கள் வீடு கட்டுறது வந்து பாதி நின்று இருக்கும். ஒரு வெளிநாடு முயற்சிகள் பண்ணாலும் அது கிடைக்காம போயிருக்கும். நிறைய விஷயங்கள் தடை தடை தடைன்னு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய சந்திச்சிருப்பாங்க. அது அர்த்தாசிரம சனியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அதான் சொல்லுவாங்களே, உழைப்பு உழைப்புன்ற மாதிரி நிறைய உழைப்புகள் போட்டாலும் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கலையே, நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ முடிஞ்சிருச்சுங்க அவங்களுக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் மாறிட்டாரு. குரு வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். இந்த மேக்கு அப்புறம் செய்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். யாருக்கு அப்படின்னு பார்க்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அவங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் வேற பெறுகிறார். ஸோ அவருடைய ராசிக்கு ஒரு யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான். ஸோ அவர்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா சுப காரியங்களும், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும், அது மாதிரியான எண்ணங்கள், அல்லது வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பிரான்ச் போடணும், சில விஷயங்கள் அங்கே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அது ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேர்றதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகுதுமா? தனுசு ராசிக்கு இப்போ வந்து அர்த்தாசிரம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ திருப்பி என்னங்க இப்போ தான் 7 முடிஞ்சிச்சு, திருப்பியும் அர்த்தாசிரம சனின்னு சொல்லி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு குருவோட நிலையும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்கவுங்க ஜாதகம் சொன்னோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து குருவோடைய நிலை, சனியோடைய நிலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராதுங்க. ஜாதகத்தினுடைய தன்மை தான் மெயினாக பேசப்படுது. ஸோ இந்த கோச்சார நிலைப்படி வந்து இது வந்து பொதுவான பலன்கள் தான். ஸோ இது வந்து மேஜர் 60% நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு வந்து என்னடா அது தனுசு ராசிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு நல்லாவே பண்ணியிருக்கணும், நமக்கு நல்ல விஷயங்கள் சில பேருக்கு பண்ணியிருக்காது. காரணம் என்ன, அவங்க ஜாதகத்தில் வந்து சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அதாவது தசாபுதிகள் மோசமான திசைகள் இப்போ நடந்துகிட்ருக்கலாம். ஸோ இந்த தசாபுதி மிக அவசியமாக நான் பார்ப்பேன். ஸோ அந்த எந்தெந்த பீரியடில் என்ன கிடைக்கணுன்ற விஷயங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு அஷ்டம குரு வருது. எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னா, இப்போ அஷ்டமத்துலேயும் குரு வருது, ப்ளஸ் வந்து சனி பகவானும் 4வது இடம்ன்றது அர்த்தாசிரம சனியும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமான பீரியடுன்ற சொல்லலாம் ஜென்ரலாக யாருக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு.
இடமாற்றத்தின் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. நிறைய சங்கடங்கள்லாம் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய மனக்கவலைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனா, அவங்களுடைய ஜாதகத்துல வந்து ரொம்ப நல்ல தசாபுத்தி நான் சொன்ன விஷயங்கள்லாம் அமைஞ்சுச்சுன்னா சூப்பரா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகுது மேம்? மகர ராசி அப்படின்னு பார்க்கறச்ச அவர்களுக்கு இந்த பீரியட் அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது அவர்களுக்கும் நிறைய சார்ட் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும் பிரச்சனைகள்லாம். அதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ தான் நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படி வச்சிங்களேன். ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க நிச்சயமாக அவர்கள். அது மகர ராசி அவர்களுக்கு கேட்கவே வேணாம். பெரிய அளவில் வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா கடன்லாம் வச்சுருக்காங்க. நகை கடன் வச்சுருக்கவங்க, ப்ளஸ் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நகையை வந்து மீண்டும் மீட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சனியோட நிலை வந்து அவங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த குருவோட நிலையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இப்போ 7வது இடத்துக்கு வராரு. அதாவது குருபலம் வந்துருச்சு சொல்லலாம். திருமணம் ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும். இப்போ ஒரு சில வந்து இடமாற்றத்துடன் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் அந்த இடமாற்றம் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நான் அப்பா ரொம்ப நாளாக இது நான் பண்ணணும்னு நினச்சேன், அது நடந்துருச்சு இந்த வருஷம் அப்படின்ற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகுதுமா? கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்குறச்ச அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே 7.5 சனி ஓடிட்டுருக்கு. அப்பாடா எப்போ தான் இது முடியும்? ஏன்னா ஒருத்தர் வாக்கியன்றாங்க, ஒருத்தர் திருக்கணிதன்றாங்க, ஒவ்வொருத்தரும் ரொம்ப குழம்பியே போயிருப்பாங்க. ஏங்க எனக்கு 7.5 இருக்கா இல்லையா சொல்லுங்கள். ஒருத்தர் ஜென்ம சனின்றாங்க, நீங்கள் இல்லைன்றீங்க. விரைய சனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கன்ஃபியூஷன் இன்னும் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகலை அந்த பாதச்சனி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்குறச்ச இப்போ அவங்களுக்கு வந்து பாதச்சனியாக போயிடுச்சுங்க. பொதுவாகவே வந்து அந்த வீட்டு அதிபதியே யார்? சனி பகவான் தான் கும்பராசிக்கு. ஸோ சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறச்ச நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை கொடுத்தே தீருவார். அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு பண வரவுக்கு ஒரு வழி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவங்க எண்ணிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா 6th ஹவுஸ் போகிறாரு. ஸோ ரொம்ப எதிரிகளே வந்து சம்பாரிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த எதிரிகளுடைய நிலைகள்லாம் வந்து ஸோ அவங்க கூட இருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. துரோகம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம அருகிலுள்ள நண்பர்களிடம் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அவங்க கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி வந்து பண விஷயங்களில் ரொம்ப இந்த ஷூரிட்டி போடுறது கட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளால் திருப்பி கட்ட முடியுமான்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஏன்னா ஆரம்பித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது திடீர்னு பணம் கட்டாமல் அப்புறம் வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகிற நிலைமையெல்லாம் கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ப்ளஸ் அவங்கவுங்க ஜாதகம் தான் திருப்பி சொல்கிறேன். அந்த அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து சிறப்பாகவே இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் படுத்தாது. மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுமா? மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்குறச்ச அவர்களுக்கு இப்போ வந்து ஜென்ம சனி நடக்குதுங்க. ஸோ ஜென்ம சனின்போது நிறைய விஷயங்கள் கிட்ட வரா மாதிரி இருக்கும், திருப்பி போயிடும். கிட்ட வரா மாதிரி இருக்கும், போயிடுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து நினச்ச விஷயங்கள் இன்னும் அச்சீவ் பண்ண முடியலேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். என்னடா அது நம்ம அதாவது ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து மற்றவன் நல்லா இருக்கான் மற்றவன் நல்லா இருக்கான்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இந்த பொறாமைன்ற விஷயங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவர்கள் வந்து வளர்ச்சி அடைவதை வந்து நம்ம ஏன் யோசிச்சுட்டு இருக்கணும்? நம்மளோட நிலைமையை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணால் நம்மளே வந்து போட்டியாளராக நினச்சிட்டு நம்ம டெவலப் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு இது கிடச்சிருச்சு, அவங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அவங்க கட் பண்ணுறது நல்லது. அந்த எண்ணங்களை எதுக்கான அவங்களை குறை சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றும்பொழுது அது அந்த எண்ணங்கள் தாங்க நிறைய விஷயங்கள். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அவங்க இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. சரி நம்ம இவங்க எப்படி நல்லா இருக்கலாம், இவங்க எப்படி இவங்கள நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்குண்டான வேலையெல்லாம் பார்க்குறவங்க விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அந்த விஷயங்களை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய வேலையை மட்டும் ஒழுங்காக கவனம் செலுத்தினாலே இந்த 7.5 சனி வந்து சனி பகவான் என்ன பார்க்குறாருன்னா நீ வந்து உண்மையாரு நேர்மையாரு உழைப்பை போடு, கண்டிப்பாக உனக்கு உண்டான பலனை தரேன்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஆனால் மீனராசி அன்பர்கள் வந்து நேர்மறையாக தான் நாங்கள் இருக்கோம், கரெக்டாக தான் இருக்கோம்னு அவங்க சொல்லிப்பாங்களே தவிர அவங்க மனசில் அப்படி வராது. ஏன்னா அவங்களுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நடக்க மாட்டேங்குது. ஸோ அதற்குண்டான விஷயங்களை ஒரு மெடிடேஷனோ ஒரு தியானமோ
ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள், நம்ம கரெக்டாக இருக்கோம், சூப்பராக இருக்கும் அப்படின்றான விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அந்த ஜென்ம சனி இப்போ நடக்குதுங்க. ஸோ நிறைய அவமானங்கள், கெட்ட பெயர்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உண்மையை சொல்லணும், இங்கே வந்துட்டு என்னங்க எனக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் என்னங்க இவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சுனால, ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனோட ஒர்க் பண்ணுங்கள். சின்ன விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் இது மாதிரி தான் நீ எல்லா விஷயமும் பண்ண அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நம்ம பின்னாடி ஒருத்தன் வந்து இருக்கான், போலீஸ் கூடயே வருது நம்ம நினச்சிட்டு வேலை செய்யுங்க. ஏன்னா ஏன்னா இது வந்து 7.5 சனியில், அதுவும் ஜென்ம சனின்றது பீக்கான ஒரு பீரியடு. ஸோ மீனராசி என்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பீரியடு. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக அமையும். ஏன்னா ஒரு ஜென்ம சனி அப்படின்போது நிச்சயமாக கல்யாணம் ஆகக்கூடிய, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கமிட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே வரும். ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இருந்தாலுமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது. நேர்மையாக இருக்கணும். சனியோட தன்மையே வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். மந்தகாரகன் சனி வேற. அந்த மந்தத்தை வந்து நீக்கிட்டாலே சனியுடைய தொல்லை உங்களுக்கு நீங்கிடுங்க. ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த விஷயங்கள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே அழகா உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி மேம். எனக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு ஆதன் மீடியாவில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. ப்ளஸ் உங்கள்கிட்டையும் இப்போ கலந்துரையாடலும் மற்றும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மீடியா அன்பர்களுக்கும் நன்றிங்க.